எந்த முழு சுதந்திரத்தோட அங்க இருக்க காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா யார் யார் சம்பந்தப்பட்டதா 100% கைது செய்யணும். சார் இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவரும் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க சார் ஊராட்சி மன்ற காவல் மனுகள் நடந்தா அது அரசின் நிர்வாக தோல்வி, ஒரு அரசின் தோல்வின்னு சொல்லிட்டாங்க சார். யாரு இங்க பாருங்க, அது வந்து அரசின் தோல்வியா சார்? இல்ல ஒரு இடத்துல இல்ல இங்க பாருங்க, ஒரு காவல்துறையிலயோ இல்ல காவல் நிலையங்கள்லயோ இல்ல ஏதாவது சிறையிலயோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்து அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளவு மூடி மறைச்சிடும். எஃப்ஐஆரே போடல, எஃப்ஐஆர் போடுறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பா தவறு செய்தால் அவர் 100% நடவடிக்கை. சார் இப்போ ஊராட்சி மன்ற தலைவரை நடவடிக்கை எடுத்திருந்தீங்க சார், ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்கு நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதில் சிக்கிட்டு வராங்க. நகராட்சியிலும் சரி மாநகராட்சியும் சரி பல்வேறு ஊழல் குற்ற மற்ற கட்சி அவங்க மேல எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க? எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க ஒரு அனானிமஸா எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அது வந்து ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதுல ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்கறாங்களா, அந்த துறையில இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லயும் தெளிவா சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒண்ணு இந்த அரசுல கிடையாது. 100% இந்த அரசுல பர்சன்டேஜ்ன்ற ஒண்ணு எந்த இடத்துலயும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பா கொண்டு வந்தாங்க. நான் அரசு வந்து 2 மாசம் கூட ஆகல, 2 மாசத்துல எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க, ஒன்னும் ஒளிவு மறைவு இல்லை. நம்ம ஒன்னும் ஒழிச்சு பேச எல்லாருக்கும் தெரியும். ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க ஊருக்கே தெரியும். பத்திரப்பதித்தூர்ல ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்னும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லா இடத்துலயும் எவ்வளவு வந்தா இந்த சோலாருக்கு நாங்க சொன்னோம்ல, 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் சோலாருக்கு, அது கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ள போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஒன்னும் மறைக்கிறதுக்கு இல்ல. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அனைத்தும் நிறுத்தப்பட்டது, எல்லா இடத்துலயும் நிறுத்தப்பட்டது. பத்திரப்பதிவு துறையில அனைத்து மாறுதல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அதை சீரமைக்க வேண்டிய 100% சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. பொதுமக்களும் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டால், முதல்வர் அன்னைக்கு சொன்னது என்ன, பொதுமக்கள் யாராவது பொதுமக்கள் உங்களுக்கு அரசு துறையில யாராவது பணம் கேட்டால் லஞ்சம் கேட்டால் கவனத்திற்கு கொண்டு வருவது பொதுமக்களுடைய கடமை. நீங்க பத்திரிகை நண்பர்களுடைய கடமை. நீங்க கொண்டு வாங்க, கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் நிறுத்த வேண்டிய வேலையை தான் அரசு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதுதான் 100% நாங்களும் செய்வோம். இல்ல அது குறித்து விரிவான அந்த துறையில இருந்து ஆராய்ஞ்சிட்டு வராங்க. மாற்று என்ன செய்யணும் என்ன சொல்லிட்டு விரிவாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா அதுல வந்து ஹையர் ரேட்டுக்கு அவங்க வந்து பழைய ப்ரொபோசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொபோசல் இருக்கு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும் 30% 20% கமிஷனும் சேர்த்துதான் ப்ரொபோசல் இருக்கு. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பழைய டெண்டரை ரிவைஸ் பண்றோம்னா எல்லா கமிஷன் பஃபரை நாங்க குறைக்கிறோம். இப்போ எல்லா இடத்துல நாங்கள் என்ன சொல்லிருக்கோம், கமிஷனா 30% முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கமிஷனை குறைச்சிட்டு நீங்க டெண்டரை போடுங்க. அந்த கமிஷன் பணத்தை அரசுக்கு வரணும். நாங்க யாரும் கமிஷன் கேட்கவில்லை. இந்த அரசு யாருக்கும் கமிஷன்ற வார்த்தை இந்த அலுவலகத்துக்குள்ள தலைமைச் செயலர் எங்கேயும் கிடையாதுன்னு தெளிவா சொல்லியாரு. ஸோ அந்த இல்லாமல் எல்லா டெண்டரையும் போட சொல்லியிருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாருமே ரிவைஸ் அந்த எஸ்டிமேஷன் வேல்யூ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய டெண்டர்ஸ்ல அந்த துறை அமைச்சர்கள் அதுல ஏதாவது முறைகேடு இல்ல தவறான எஸ்டிமேஷன் வேல்யூ, ஹையர் வேல்யூ, மக்கள் பணம் வீணாக போகும் பட்சத்து அதெல்லாம் ரத்து செய்து புது டெண்டர்களை சொல்லுங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஏன் நியமிக்க சார், ஏன் தாமதம் சார்? எல்லாம் அதாவது 90-80% மேல நியமிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு எல்லா ஆர்டரும் போயிட்டு இருக்கு. பிபி ஜிபி அளவுல மாவட்ட அளவுல முடிஞ்சிச்சு. ஒரு சில முனிசிபல் கோர்ட்ல இன்னும் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வழக்குகள் தேங்கி இருக்கிறதா அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வர இங்க ஆர்டர் போட்டுட்டே வராங்க. கிளியரா இப்ப போடுறதெல்லாம் திரும்பவும் சொல்றோம், போடுறதெல்லாம் டெம்பரரி. ஏன்னா முதல் முறையாக பல 45 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ப்ரொஃபைல் எல்லா இடத்துலயும் சோர்ஸ் பண்ணப்பட்டு தெளிவா ஒவ்வொரு ப்ரொஃபைலும் எவாலுவேட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப போடுறது கண்டிப்பா டெம்பரரி தான். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இன்எஃபிஷியன்டாவோ இல்ல தவறான ஆட்களோ தவறான நபர் இருந்தால் அந்த டெம்பரரி பீரியட் முடியறதுல அதுக்குள்ள அப்புறம் கண்டிப்பா ரீப்ளேஸ் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அனைத்தும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேகதாது பகுதியில கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க அளவீட்டு பணி